வெல்கம் டு நம்ம பெட்ஸ். நம்ம அடக்கி வச்ச வளவி கோழியை தான் இன்றைக்கி அடை திறந்து விட போகிறோம். நம்ம இன்றைக்கி 4வது நாள். 2வது நாள் திறந்து விட்ட வீடியோ உங்களுக்கு நான் போடலை. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்ததுனால நம்ம தம்பி தான் திறந்து விட்டாப்புல. அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நல்ல தாகத்தில் இருந்திருப்பார் போல், அதுதான் தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காப்புல. திறந்தோடனே கொஞ்சோண்டு இறை போடுவோம் அப்படின்ட்டு இறை போட்டால் அவர் சாப்பிடல. தண்ணி தான் தாகமாக இருந்துச்சு, அதனால தான் அவங்க தண்ணி குடிக்க போயிட்டாங்க. அதாவது 10 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திறந்தால் கரெக்டாக இருக்கும். இவங்க யாருன்னு பார்த்தா, இப்போ நம்ம அடை வச்சோம்ல வளவி கோழி, அதோட போன பேட்சில் பிறந்த பிள்ளை. 4 குஞ்சு பொரிச்சிச்சு, 1 தான் இப்போ உயிரோடு இருக்குது. இது கோழி குஞ்சு. அப்புறம் நம்ம 20 நாளைக்கு முன்னாடி அடை வச்சா நம்ம காக்கா கோழி 20 நாள் ஆச்சு இன்னையோட அடை வச்சு. அவங்க இன்றைக்கி குஞ்சு பொரிச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இவங்க பேர் ஏன் காக்கானா, ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். மூஞ்சி, கால் எல்லாமே கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அதனால் அதுக்கு பேர் காக்கா கோழி. இந்த கோழி நம்மள்ட்ட ஆனது. நம்மளுடைய ரங்கா சேவலுக்கும் தாய் ஒரு கோழி, கருப்பு கோழி, அது 2க்கும் ஆனது. மொத்தம் 9 முட்டை வச்சுருந்தோம். அதில் 5 பொரிச்சிட்டாங்க. இன்னும் 4 இருக்குது. அது நாளைக்கு தான் 21வது நாள் முடியுது. அதனால் நாளைக்கு வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும், எப்படி ஃபுல்லாக பொரிச்சிருச்சா இல்லை விதை எக்ஸ்ட்ரா இருக்கான்னு. அதனால் அது கொஞ்சோன்னு கருப்பட்டி தண்ணி மட்டும் வச்சுட்டு விட்டுறலாம். நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் எத்தனை கொஞ்சம் பொரிச்சிருக்கு எப்படின்னு. அப்புறம் நம்ம திறந்து விட்ட வளவி கோழி வந்துட்டாங்க. அவ்வளோதான், அவங்க ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் அரை மணி நேரம் அதிகபட்சம், அதுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. நான் இதோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை.